வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க போவது கடவுளுடன் உறவு. அம்மையானவன் எனக்கு அப்பனானவன், நன்மையானவன் உலகில் உண்மையானவன் என்றும், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, எங்களை ஆதரிக்கும் தெய்வமும் நீயே என்று பாடுகின்றோம். கடவுளை தகப்பனாக நினைத்து நாம் உறவு கொள்வது சாதாரண விஷயம். அனைவரும் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி வருகிறோம். கடவுளுடன் வேற என்னென்ன உறவுகள் வைத்து நம் கோபத்தையும் கஷ்டங்களையும் தீர்க்கலாம் என்று நமக்கு விளக்கம் தர இன்று சகோதரி பிரம்மகுமாரி சாந்தி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். சகோதரி அவர்கள் 25 வருடங்களாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். பிறப்பு அவருடையது தமிழகத்தில். சிங்கப்பூரில் 18 வருடங்களாக ராஜயோகம் பயிற்றுவித்தும் வருகிறார். அவர் தன் குடும்பத்தாருடன் மேலும் பல ஆன்மீக சேவைகளிலும் ஈடுபட்டுள்ளார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பு கடவுளுடன் உறவு. அது எந்த அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியும்? உறவுகள் நெருக்கமாக இருக்கும்போது நம்மளுடைய சம்பந்தமும் நெருக்கமாக இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு சொல்லுங்க. நிச்சயமாக கடவுள்கிட்ட நாம இந்த மாதிரி சம்பந்தங்கள், நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி நாம சாமி கும்பிடுறோம். அம்மா அப்பா அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல, நம்மளுடைய லைஃப்ல அந்த ஒரு உறவு எந்த அளவுக்கு நிஜமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, கடவுள் பார்த்தோம்னா ஆக பவர்ஃபுல். அவரை விட சர்வ சக்திகள் படைத்தவர் யாரும் கிடையாது உலகத்துல, இல்லைங்களா? அப்போ சர்வசக்திமான் இல்லைங்களா? அப்ப அவருடைய குழந்தைகள் நாமோ அப்படின்னு நம்ம பாடுறோம், எல்லாம் செய்யறோம், பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா கடவுள் எவ்வளவு சர்வசக்திவானா இருக்கிறார். அவருடைய குழந்தைகள்னு நாம் நம்மை சொல்லிக் கொள்கின்றோம். ஆனா நாம் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா தலைகீழா இருக்கு, இல்லைங்களா? ஆமா. இன்னொரு விஷயம், நம்ம தினம் கடவுளை நினைக்கிறோம், பூஜை பண்றோம், பிரார்த்தனை பண்றோம், பாடுறோம், பூமாலையும் பாமாலையும் சூட்டுறோம். அப்படி இருந்தும் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் நம்ம வாழ்க்கையில, வீட்டுல, அன்றாடம்? அதுதான் நாம் ரொம்ப சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் கடவுள் தாய் தந்தை அப்படின்னு பாடுறோம், அடுத்த பக்கம் அவருடைய குழந்தைகளான நமக்கு அவ்வளவு பிரச்சனைகள். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் விதவிதமான பிரச்சனைகள். உலகமே இன்னைக்கு பிரச்சனையில தான் இருக்கு, இல்லைங்களா? அப்போ எந்த அளவுக்கு நடைமுறையில இந்த உறவை நாம அனுபவம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா உலகம் பார்த்தா ஒரு பக்கம் டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாம் நல்ல growth இருக்கு. அதனால ஒரு மாதிரி நம்ம முன்னேற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது. அறிவியலிலும் தொழில்நுட்ப கலைகளிலும் ரொம்ப அதிகமா முன்னேறி நிறைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது கூட இப்ப நம்ம கண் முன்னாடி இருக்கு. நிறைய சாதனைகள் மூலமா அது நமக்கு புரியுது. சோ அறிவியல், தொழில்நுட்பம் எல்லா விதத்திலையும் பார்த்தா நான் முன்னேறிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய நம்மளுடைய சௌகரியங்கள் அதிகரிச்சிருக்கு. எல்லாத்தையும் வேகமா செய்யக்கூடிய அளவுல எல்லாம் முன்னேறி இருக்கும். முன்பு இருந்ததை விட இப்ப இறப்பு அந்த சதவீதமும் குறைஞ்சிருக்கு. நிறைய மருத்துவ வசதிகள் கிடைக்கிறதுனால எல்லா விதத்திலையும் முன்னேறிட்டு தானே இருக்கும். அப்படிதான் நமக்கு தோணுது. ஆனா மனித வாழ்க்கை நாம் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா, பண்புகள் எந்த அளவு குறைஞ்சு போயிருக்கு. அதாவது நம்மளுடைய வேல்யூஸ் வாழ்க்கையில ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப நல்லா படிச்சுட்டு ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வேலைக்கு போற இடத்துல 4 பேரோட ஒரு சுமூகமான உறவு முறை வைத்துக் கொள்வது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கேள்விக்குறியான விஷயம் தான் அது. ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா பண்புகள் இல்லை. அப்படி பாக்குற போது சௌகரியங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி பார்க்கும்போது நிச்சயமாக நாம முன்னேறி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கையில பண்புகள் இருக்கு நம்ம கிட்ட. அதாவது அன்பு, அமைதி, சந்தோஷம், இது போன்ற ஆக்கப்பூர்வமான பண்புகள் நம் வாழ்க்கையில நிறைந்திருக்குன்னு சொன்னா பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியமே இல்லை, இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு நமக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம எதை செக் பண்ணணும்? ஏன்னா நம்ம எல்லாமே சரியா பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சனைகள் வருவது சாத்தியம் இல்லை. ஆமா, கண்டிப்பா. எல்லாமே சரியா இருந்தா அங்க எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம். ஆனா பிரச்சனைகள் இருக்கு. உறவுகள்ல பிரச்சனை, தனி மனித சந்தோஷத்துல பிரச்சனை, வேலை இடத்துல, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு.
அதை பார்க்கும் பொழுது நாம் ஒரு முறை சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நாம் என்ன தவறு செய்றோம், அதனால பிரச்சனைகள் வருது. ஏன்னா தவறு செய்யாமல் பிரச்சனைகள் வரவே முடியாது. ஆனா தவறுகள் நடக்கும் பொழுது நாம் யாருமே நம்மை பார்ப்பதில்லை, என்ன தவறு நடக்குது அப்படின்னு. சோ அந்த மாதிரி பார்க்காம போய்கிட்டே இருக்கிறதுனால தவறு மேல தவறு செய்து இன்றைக்கு பெரும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இப்போ எந்த கம்பெனிஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் அந்த டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பெரிய டிபார்ட்மெண்டா இருக்கு. ஏன்னா இப்ப ப்ராஜெக்ட்ஸ் அந்த டெக்னிக்கல் அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை யாருக்கும் சால்வ் பண்றது. அந்த அறிவு நம்ம கிட்ட நல்லா இருக்கு. ஆனா சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணும் பொழுது அதுல நிறைய இஷ்யூஸ் வருது. மெஷினையும் மோட்டாரையும் எந்திரத்தையும் சரி பண்ணிடுறோம். மனிதன்ற இந்த மெஷினை தான் சரி பண்ண முடியாம அந்த உறவு முறைகள்ல நிறைய நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. சோ அதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நாம கிட்ட பண்புகள் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில வேல்யூஸ் குறைவா இருக்கு அப்படிங்கறத காட்டுது. பண்புகள்னா வாழும் முறை, வாழும் முறை, அதுல அந்த குணங்கள் அதெல்லாம் இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் அதற்கான விதிகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க சிங்கப்பூர் வரீங்க அப்படின்னு சொன்னா, அங்க எல்லா இடத்துலயும் ஸ்மோக் பண்ண முடியாது. சில இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. சிகரெட் பிடிக்க கூடாது. அப்ப சிகரெட் பிடிச்சாங்க அந்த இடத்துலன்னு சொன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சட்ட விதமான அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போ அந்த நாட்டுக்கு நாம போற போது அந்த நாட்டுக்கு என்ன சட்ட திட்டங்கள் இருக்கோ அதன்படி ஏத்து நாம நடக்கிறோம். அப்ப பிரச்சனைகள் இல்லை. இப்ப சட்டத்தை மீறும் போது பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது இந்த உலகத்துல இப்படிதான் வாழணும்னு ஏதோ நியமம் இருக்கா, சட்டம் இருக்கா, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? இதை பற்றி நாம் யாருமே சிந்திப்பதும் கிடையாது, அதை பத்தி பேசுவதும் கிடையாது இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்துல நாம செயல்படணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்மாவாகிய நம்முடைய சுய தர்மத்துல அன்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மை, இந்த சுய தர்மத்துல இந்த உலகத்துல நாம் வாழணும் அப்படின்னா இந்த உலகத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை எதன் அடிப்படையில இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அட்லீஸ்ட் 20 விதிகள் இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்குது. உதாரணத்துக்கு கர்ம தத்துவம் மாதிரி எதை நாம் கொடுக்கின்றோமோ அது நம்மை அடைந்தே தீரும். அதை யாரும் நிறுத்தவே முடியாது. இதெல்லாம் சயின்ஸ் லா. இந்த மாதிரி இன்னும் 20 விதிகள் இருக்கு. இந்த விதிகள் எதுவுமே தெரியாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தவறுகள் செய்வதற்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால தான் நம் வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் இருக்கு. இப்போ கடவுளோட நாம் ஒரு உறவு முறை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம தாய் தந்தை அப்படின்னு நாம பாடுறோம். ஆனா நிஜத்துல நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா நிச்சயமா இல்ல. அம்மாவும் அப்பாவும் அவரு அப்படின்னா, அதாவது கடவுள் என்னுடைய தாயும் தந்தையுமா இருக்கிறாரு அப்படின்னா அப்பனா ஈஸ்வரனோட குழந்தை, ஈஸ்வரனோட குழந்தை மாதிரி நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒவ்வொருவரும் தனக்குள்ள கேட்டுக்கிட்டா அதுக்கு என்ன பதில் அவங்களால உடனடியா சொல்ல முடியாது. நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு. பாடுறோம் ஆனா ஃபீலிங் அந்த மாதிரி இல்ல, நம்மளுடைய லைஃபும் அப்படி இல்ல. அப்போ எந்த ஒரு காரணத்தினால கடவுளுடைய குழந்தை அப்படின்னு நம்மள சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் ஃபீலிங், அவருக்கு ஐ பிலாங் டு ஹிம், நான் அவருக்கு சொந்தம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு. ஆனா எப்படி சொந்தம் அப்படின்னு தெரியல. இப்ப நம்ம உடலுக்கான தாய் தந்தையரே நமக்கு எந்த குழப்பமும் இல்லை, தெளிவா தெரியுது. அம்மா அப்பா பார்த்தா குழந்தைங்களை பார்த்தா அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு முகத்தோற்றம் எல்லாத்துலயும். ஆனா கடவுள் யார் அதுவும் நமக்கு தெரியல. ஆனா சம்பந்தம் மட்டும் இருக்கு அப்படின்ட்டு மட்டும் புரியுது. அப்போ கடவுள் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். நாம எல்லாரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்கு என்றென்றும் அழியாத ஒரே உறவு முறை தாய் தந்தையான கடவுளோடு தான். அவரும் ஆத்மாவை போல பிரகாசமான ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த அறிமுகத்தின் அடிப்படையில நாம பார்க்கும் பொழுது நமக்கு தந்தை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வருது. ஆத்மா நான் லைட்டா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன், என்னுடைய தந்தையும் என்னை போலவே ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிறப்போ அது இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். எனக்கு ஒரு புரிந்துணர்வை கொடுக்குது. இந்த 5 தத்துவங்களால ஆனா இந்த உடம்பு மாதிரி என்னோட இந்த உடலை கொடுத்த தாய் தந்தையரும் இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறது, அவங்க கிட்ட பேசுறது, உறவு கொள்றது சாதாரண விஷயமா இருக்கு. இப்ப நான் ஆத்மா, நான் ஒரு ஒளி புள்ளி அப்படின்ற நினைவு இருக்கும் போது
இப்ப இந்த ஆத்மாவுடைய தகப்பன் அதே ஆத்மா மாதிரி அவர் ஒரு ஒளி புள்ளி, நான் ஆத்மா, அவரு பரமாத்மா என்றது என்ன இருக்கும்போதுதான் உண்மையா இணைய முடியும், உண்மையான உறவு கொள்ள முடியும். ஏன்னா இப்போ வந்து நம்ம யாரையானும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கொடுத்து நீங்க போய் இவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷனோட நீங்க போறீங்க. அவங்கள பாக்குறப்போ யூ ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தெம், இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு வந்து நம்மள கடவுளை அம்மா அப்பா அப்படின்லாம் நம்ம பாடுறோம். ஆனா அவரை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும்? அவருக்கு பெயர் இருக்கா, உருவம் இருக்கா, இல்ல எங்க இருக்கிறார், அவர்கிட்ட என்ன இருக்கு, நமக்கு என்ன கிடைக்கும், இது எதுவுமே வந்து நமக்கு வித்தியாசப்படுது. தெரியலன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் இதனை பத்தி ஒரு வேறுபட்ட அனுபவங்கள் இருக்கு, வேறு விதமான அனுபவம், பார்க்கிற கண்ணோட்டமும் வேற வேற மாதிரி, நான் வேற மாதிரி பாக்குறேன், நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க. ஒரு குழுவா இருக்கிற மக்கள், சமுதாயத்துல நிறைய தனித்தனி குழுக்களா இருக்கிற மக்கள் வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கண்ணோட்டம் இருக்கிறது கடவுள்ன்றத பாக்குறதுக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா கடவுளை பாக்குறோம். ஆனா எதுவுமே தவறு கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்களுடைய சம்பந்தம், ஏன்னா அது பொய்யா இருக்க முடியாது. இட்ஸ் சோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஆனா இதுல என்னன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியாது கடவுளை பத்தி. இப்ப நான் ஒரு அம்சத்தை அவர்கிட்ட பாக்குறேன், அவர் எல்லாத்தையுமே மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபீலிங். உங்களுக்கு வந்து வேறையா இருக்கலாம். அப்போ அவர் ஆல் கண்டிஷனல், அது ஒரு எல்லையற்ற அன்பு கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா? சோ இப்ப நம்ம ரெண்டு பேருமே நிஜம்தான் அவரை பத்தி நமக்கு இருக்கிற அனுபவம். ஆனா வந்து இது மட்டுமே அவர் கிடையாது. இன்னும் அந்த முழுமையான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியல. அப்ப யார் அவரை பற்றி முழுமையாக அனைத்தும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அவரால் மட்டுமே தான் முடியும், இல்லைங்களா? அப்போ அவரே வந்து நமக்கு இதை புரிய வைக்கிறார். அதுதான் கடவுளோட நாம் வச்சிருக்கிறோம் அந்த முதல் உறவு. சாதாரணமா இந்த உலகத்துல கூட, அதாவது இந்த உருவமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உருவத்துல வாழ்ந்துட்டு இருக்க இந்த நிலையில கூட அம்மாவா சொல்லி கொடுத்தாதானே குழந்தைக்கு தெரியும் இது அம்மா இது அப்பான்னுட்டு. ஒரு குடும்பத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பத்துல வாழும்போது குழந்தை வந்து அம்மாவும் இருப்பாங்க, அந்த சித்திய சித்தப்பா அவங்கள, அப்ப அம்மாவை சொல்லி கொடுக்கறது தானே தெரியும், அம்மா இது அப்பா இது தாத்தா சொல்லிதான் எல்லாரையும் தெரியும். அப்போ இங்கே இப்படி இருக்கும்போது அவரை பத்தின உண்மையான விலாசம் தெரியல, விவரம் தெரியல அப்படின்னா அவர் அப்பாவை பார்த்து உறவு கொள்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், இல்லைங்களா? ஆனாலும் கூட நமக்கு வந்து அவர் வந்து அதையெல்லாம் சொல்லி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இத்தனை காலம் நம்ம பார்த்தோம்னா கடவுளை பத்தி, அதாவது நம்முடைய உண்மையான தந்தையை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல நம்மகிட்ட. இருந்தாலும் கூட அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை, நம்மீது நமக்கு இல்லாத நம்பிக்கை, மற்ற மனிதர்கள் யார்கிட்டயும் இல்லாத ஒரு நம்பிக்கை. என்ன ஆனாலும் கடவுள் வந்து என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அது எவ்வளவு ஒரு வியக்கத்தக்க விஷயம் பாருங்க. அவரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே நமக்கு தெரியல, இருந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கறது மட்டும் தெரியுது, இல்லைங்களா? சோ அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம யாராயினும் நம்புவோமா? அப்படி இந்த உலகத்துல அவர் ஒண்ணுமே தெரியாம அவங்கள நம்புவோமா? ஆனா கடவுளை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியாம நாம நம்புறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த மாதிரி எப்பயோ ஒரு காலத்துல நாம அவரை தேடி இருந்த பொழுது நமக்கு அவர்கிட்ட கிடைச்ச அந்த உதவியினுடைய அனுபவங்கள் நமக்குள்ள ஆழமாக பதிவாகி இருக்கு. அதனால்தான் காரணம் தெரியாமலேயே நம்மால் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க முடியுது, இல்லைங்களா? இப்போ கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா இல்ல அன்பு ஜாஸ்தியா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்பிக்கை தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? ஆனா எந்த ஒரு உறவுமே இல்லாத அந்த அளவு நம்பிக்கை யார் மீதையாவது வைப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம், இல்லைங்களா? ஆனா அந்த அன்பு ஏன் நமக்கு இல்ல, ஏன் நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னா உறவு தெரியல. எனக்கும் அவருக்கும் என்ன உறவுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பிறவியில நாம் வந்து தாய் தந்தையா இருக்கும் பொழுது, கூட பிறந்தவர்களா இருக்கும் பொழுது இந்த ஒரு பிறவிக்கே இவ்வளவு நமக்கு அன்பு இருக்கு. ஆனா எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அழியாத ஆத்மாவிற்கு கடவுள்தான் தாய் தந்தை, ஒரு தாய் தந்தையாக அவர் இருக்கிறார். அப்ப எவ்வளவு அன்பு இருக்கும், இல்லைங்களா? அந்த அன்பின் அடிப்படையில தான் நமக்கு அவரை அடையாளம் தெரியல அப்படின்னா கூட என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நாம் எந்த விதத்துல கடவுள்னு நம்பினாலும் அந்த ரூபத்தின் வழியாக நமக்கு வந்து அவருடைய அன்பை கொடுத்துட்டு இருக்கிறார், அந்த ஹெல்ப் கிடைக்குது. இப்ப நம்ம சாமி கும்பிடுறோம், அதெல்லாம் பண்றோம், நிச்சயமாக நமக்கு உதவி கிடைக்குது. அதுல வந்து நோ டவுட், இல்லைங்களா? அதனால்தான் நம்ம எல்லாரும் அவரே நம்பி இருக்கிறோம்.
ஆனா சக்தி கிடைச்சதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் நாம எஸ் சொல்வோம்? அது முதல்ல புரிஞ்சுக்கணுமே, சக்தினா என்ன, எங்கிருந்து கிடைக்கும், எனக்கு தேவையான சக்திகள் என்னன்றது எனக்கு புரியணும் இல்லையா? புரியணும். அன்பு உதவி கிடைச்சதா அப்படின்னா எஸ், எல்லாருமே எஸ் சொல்றோம். ஏன்னா கடவுளுடைய உதவி இல்லாம இன்னும் கிடையாது. ஆனா சக்தி கிடைச்சதா அப்படின்னாக்கா, ஏன்னா இப்ப கடவுள்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நம் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகளே இருக்க முடியாது. அந்த சக்தியை கொண்டு கடவுளுடைய சக்தினால் ஆகாதது ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த ஆன்மீக சக்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தியானத்துல நமக்கு அதை செய்ய வைக்கிறார். இதுதான் நாம சாமி, அதாவது பிரேயர் கும்பிடுறதுக்கும் தியானத்துக்கும் உள்ள வித்தியாசம். தியானத்துல நமக்கு கடவுள்கிட்ட இருந்து சக்தி கிடைக்குது. அந்த சக்தியின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் அதாவது அழித்து கொள்ள முடியும், தீர்த்து கொள்ள முடியும். ஏன்னா இப்ப நாம சாமி கும்பிடுறப்ப என்ன பண்றோம், நமக்கு எது சரி தவறு அப்படின்னே தெரியல. ஏதோ பண்றோம், தவறாயிட்ட பிறகு சாமி கும்பிடுறோம், எல்லாத்துல இருந்து நம்மள காப்பாத்தணும், விடுவிக்கணும், பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லி அவர் தான் நம்முடைய பிரச்சனை தீர்க்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா நாம பிரம்மகுமாரி ராஜயோக தியானத்துக்கு வரும்பொழுது கடவுள் நமக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார், புரிய வைக்கிறார் நம்மளுடைய தவறுகள் எது அப்படின்னு. அப்புறம் அந்த தவறுகளை எப்படி சரி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்து நமக்கு தியானத்தின் மூலம் சக்தியை கொடுக்கிறார். அப்போ நாம் உருவாக்கின பிரச்சனைகளை நாம தானே தீர்க்கணும். அப்போ அதுல ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது இனி இந்த பிரச்சனைகளை நான் உண்டாக்க கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா எங்க தவறு செஞ்சோன்னு தெரியல, இப்போ தெரியுது. அதனால நான் மேற்கொண்டு தவறான காரியங்களை செய்ய மாட்டேன். அதனால நான் என்ன பண்றேன், இப்ப இருக்கிற பிரச்சனையும் தீர்த்துக்கிறேன், எதிர்காலத்துல பிரச்சனைகளையும் நான் உருவாக்கி கொள்வதில்லை. அதனால ஒரு பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதற்கு தான் இந்த தியானம் நமக்கு வழிகாட்டுது. என்னென்ன உறவுகள்னு சொல்லுங்களேன். கடவுள்கிட்ட நாம் சர்வ சம்பந்தமும் வைக்க முடியும். ஏன்னா இப்ப ஒரு நம்ம ஆத்மா ஒரு வாழ்க்கையில வரோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆத்மாவிற்கு ஒரு தாயுடைய அன்பு ரொம்ப அவசியம். அதே மாதிரி தந்தையுடைய அன்பும் அவசியம், பராமரிப்பும் அவசியம். இது ரெண்டும் வேற இல்லைங்களா? தாயினுடைய அன்பு தான், ஆனா தாய்கிட்ட இருந்து கிடைக்கிறப்போ அது வேற, தந்தை கிட்ட இருந்து கிடைக்கிறப்போ வேற. இந்த மாதிரி சகல சம்பந்தங்கள்லயும் அன்பு இருக்கு, ஆனா அது வித்தியாசப்படுது. சோ இந்த அனைத்து அனுபவத்தையும் கடவுளால் ஒருவரால் நமக்கு நன்றாக கொடுக்க முடியும். சோ சர்வ சம்பந்தமும் நாம் அவரோட வைக்கலாம். குறிப்பாக 3 சம்பந்தம். முதல்ல ஆத்மாவாகிய எனக்கு பரம்பிதா பரமாத்மா தான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அப்பா அப்படின்னு சொல்றது. குறிப்பாக அப்பா அப்படின்னு ஏன் சொல்றது அப்படின்னாக்கா, நமக்கு தந்தை கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்துல. சோ அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும், அதனால அப்படின்னு சொல்லலாம். சோ அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது இன்னொரு டிஃபரன்ஸ். நாம சாமி கும்பிடுற போது என்ன பண்றோம், ஒரு துளி அன்பு கிடைச்சா போறோம், ஒரு துளி அமைதி கிடைச்சா போறோம், ஒரு க்ஷணம் அவருடைய காட்சி கிடைச்சா போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க தியானத்துல நம்மளுடைய உறவை புரிந்து கொள்ளும் பொழுது, என்கிட்ட இருக்கும் அனைத்தும் உங்களுக்காகத்தான் அப்படின்னு ஒரு பெரிய கஜானாவை அப்படியே நமக்காக ஓபன் பண்றார். அப்போ அவரு அன்பு கடலாக இருக்கிறார், ஆனந்த கடல், சந்தோஷ கடல், எல்லாமே கடல் போல. அப்படின்னா அவர்கிட்ட அன்லிமிட்டெட், அதாவது எல்லையற்ற தன்மையில இருக்கு. நாம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்துடுறார். தகப்பன் கிட்ட இருந்து மகன் கேட்டு வாங்கி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல, நமக்கு தான் சொந்தம் அந்த பிறப்பு உரிமை. சோ இதுதான் முதல் சம்பந்தம். இந்த சம்பந்தம் எப்போ மனசுக்குள்ள நல்லா நமக்கு புரிஞ்சு உணர்ந்துட்டோமோ, அப்போ அப்பா சொல்படிதானே நாம கேட்போம். அப்போ அவர் நமக்கு டீச்சர் ஆயிடுறார். கடவுளே நம்முடைய ஆசானாக நமக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லித்தரார். நாம் யார், அவர் யார், இந்த உலகம் எதன் அடிப்படையில இயங்கிக் கொண்டிருக்கு, நாம எதற்காக இங்க வந்திருக்கிறோம், இப்ப என்ன காலகட்டத்துல இருக்கிறோம், எதிர்காலத்துல நாம எங்க போக போறோம் அப்படின்னு நம்மளை தயார்படுத்துறார் டீச்சராக.
அப்போ அந்த படிப்பினைகளை நான் எப்போ நன்றாக புரிந்து கொண்டு அப்போது புரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது என்னுடைய உறவு பலப்படும். அதுதான் நாம தவறுகள் செய்வதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது. ஏன்னா இப்ப அப்பா அம்மா நம்மள ஸ்கூலுக்கு அனுப்புற போது எல்லாம் நம்ம கிளம்பி ரெடி ஆயிடுறோம். அப்ப நம்ம எப்போதும் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நல்ல பசங்களோட சேர்ந்து சமத்தா இருக்கணும், பத்திரமா வரணும், அத்தனை புத்திமதி. அதே மாதிரி பகவான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். சோ இந்த சம்பந்தத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த படிப்பினைகள் படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது கடவுளே நமக்கு சத்குருவாக வழிகாட்டுறார். அதாவது கைடன்ஸ். ஒவ்வொரு அடியிலையும் நம்மளை கூட்டிட்டு போறார். கொடுத்துட்டு அங்கேயே இருந்துடல, டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, ஆனா நம்ம கூடவே இருந்து நம்மை வழி நடத்துறார். இந்த மாதிரி சம்பந்தத்தை நாம் வைற்றுக் கொள்ளும் போது இப்படித்தான் பகவான் நம்மை பாதுகாக்கின்றார். ஏன்னா நம்ம எப்போதும் அவருடைய ப்ரொடெக்ஷன் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா இப்ப நான் தவறா போறேன் அப்படின்னா என்னை யாரோ பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் சரியாவே நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுதான் பாதுகாப்பு. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு கடவுள்கிட்ட இருந்த அனுபவம் மாறுது. அப்போ இந்த தகப்பனாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் அவரு நம் உறவு புரிந்து கொண்ட பின் நம்ம இந்த இப்போ வெல்லும் படிக்கட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறோமே, கோபத்தை வெல்லுவது எப்படி, அதோட இதை இணைத்து பார்க்கும் போது நான் என்ன மாதிரி உறவு வைத்திருந்தா, என்ன மாதிரி உறவுல நிலையா இருந்தா கோபத்தை வெல்ல முடியும், அதையும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம முன்னாடி இயற்கையானது, இயல்பானது அப்படின்ட்டுலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அமைதியான ஆத்மா நான் அப்படின்னு பாக்குறப்போ கோபம் நிச்சயமாக எனக்கு விரோதி அப்படிங்கறத புரிய வைக்கிறார். அப்ப என்னுடைய பிலீஃப் சிஸ்டம், அதாவது என்னுடைய நம்பிக்கைகளை அவர் மாற்றுறார். நம்பிக்கைகளின் ஆதாரத்துலதான் எண்ணங்கள் உருவாகுது, உணர்வுகள், சொற்கள், செயல்கள் அத்தனையும் அதன் அடிப்படையில. அப்போ என்னுடைய அந்த நம்பிக்கைகளை சரியான நம்பிக்கைகளாக மாற்றுறார். அப்போ என்கிட்ட உண்மையான அந்த மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு காலத்தில் நம்மிடம் இருந்து இல்லாமலே போய்விடும். இவ்வாறு நாம் கோபத்தை வெல்ல முடியும். அப்போ இப்ப கோபம் நமக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கிட்ட நிறைய அமைதியினுடைய ஸ்டாக் இருக்கணும். அப்போ யார் நமக்கு கொடுப்பா? இப்ப உடலுக்கு எனர்ஜி வேணும்னா நம்ம சாப்பிடுறோம். இப்ப இந்த ஆன்மீக சக்தியை யார் நமக்கு கொடுக்க முடியும்னா நிச்சயமா நம்ம எல்லாரும் மனிதர்கள் ஒரே மட்டத்துலதான் இருக்கும். நாம் ஒருத்தருக்கு இதை கொடுத்து கொள்ள முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மொபைல் போன் இருக்கு, நாம எல்லாத்தையும் மொபைல் போன் இருக்கு, ஆனா சார்ஜ் பண்ணோம்னா ஒரு மொபைல் போன் நிச்சயமாக இன்னொன்னு பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் மெயின் சோர்ஸ் கிட்டதான் சார்ஜ் பண்றோம். அந்த மாதிரி ஆத்மாக்களாகிய நம்ம அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கிறவர் பரம்பிதா பரமாத்மா. அப்ப அவரை அமைதி கடல் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா நாம அமைதியான ஆத்மா அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ கடவுளை கடவுளும் ஒரு கடவுள் பக்தன் அந்த உறவை விட்டு வெளியில என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய குரு என்ற முறையில் அவருடன் உறவு கொண்டால் நம்மளுடைய இயல்பான குணங்கள், இயற்கையான குணங்கள் வெளிவரும். அதனால எந்த பிரச்சனையையும் நம்ம தீர்வு காண முடியும்னு சொன்னீங்க. இதை தவிர இன்னும் எத்தனை விதமான உறவுகள் இருந்தாலும் இந்த 3 முக்கியமான உறவுகளை நாம் நீடித்து இணைந்து இருந்தால் நல்ல பயன் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ரொம்ப நன்றி சிஸ்டர், விளக்கம் தந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.